கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு வந்து ஜகி வாசுதேவோட தொடர்பு சொல்லி அப்போ வந்து எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் உண்மைதான். அந்த பெண்ணால தான் ஜகி வாசுதேவ் தன்னோட பொண்டாட்டியை கொன்னுது. இந்த ஜகி வாசுதேவ் என்கிட்ட 40 கோடி என்கிட்ட இருந்து திருடிட்டா, ஆகிய நான் பழி எடுக்கணும்ட்டு. ஆனால் அதுவுமே போய் ஏன்னா எல்லா பிஸ்னஸ் அந்த ஆள் பண்ணுற ஒரு 7-8 கம்பெனியில் இந்த பாரதி வரதராஜ் ஒரு டைரக்டர், ப்ளஸ் அந்த மா பிரத்யூஷ்மா சொல்கிற ஒரு பொம்பளை வந்து அதில் டைரக்டர். அவ்வளோ உன்னை டைரக்டர் ஆக்குனா அப்போ எவ்வளோ க்ளோஸாக உங்கள் உறவு இருக்கணும். என்னடா இந்த கடவுள் ரெண்டும் வந்துட்டு இந்த அயோக்கியனை நீ காப்பாற்றிட்டு இவனுக்கு ஒரு சிவன் ராத்திரியா? இந்த முட்டாள் மக்கள் போகிறாங்க பாருங்கள், இந்த சிவன் ராத்திரின்னு குதிச்சுட்டு. சத்தியம், இவன்கள் எதுக்கு சிவன் ராத்திரிக்கு போகிறாங்க? முட்டா பசங்க 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அங்கே பாதிக்கப்படுறது அப்பாவி குழந்தைகள், அப்பாவி ஆண் பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தைங்க மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைங்களையும் பாலியல் குற்றம் ஆண் பசங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நடக்குது. நீங்கள் ஈஷாவான்னு கேட்பாங்க. நான் முதல் வேலை சொல்கிறேன், அவன் ஃப்ராடு, அவன் ஒரு ட்ரக் பெட்லர், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு இதே வார்த்தை தான் சொல்லுவேன். இவனும் நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்கானமா அந்த நபர்கள். அங்கே படித்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அங்கே வந்து உள்ளார நம்மளாம் அன்றைக்கி பேசினோம், எதுக்கு அவன் வந்து ஒரு இது சுடுகாடு இது அவனோட ஆசிரமத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி தெரியாது, நிறைய பேர்த்த பொண்ணு அங்கேயே வந்து அவன் எரிச்சிடுறானம்மா. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணு வந்து ஜகி வாசுதேவோட தொடர்பு சொல்லி அப்போ வந்து எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் உண்மைதான். அந்த பெண்ணால தான் ஜகி வாசுதேவ் தன்னோட பொண்டாட்டியை கொன்னுது. அந்த இஷ்யூவில் தான் அந்த அவரோட பொண்டாட்டி, அவரும் சொல்லக்கூடாது, அவனோட பொண்டாட்டி பேர் வந்து விஜி. அந்த அம்மா வந்து இவங்களோட உறவை கண்டிச்சதால அந்த அம்மாவை கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டு அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட், கலைஞரோட கவர்மெண்ட். அப்போ கலைஞர்கிட்ட இருந்த பிஎஸ் தான் அவருக்கு வந்து இது அவரை காப்பாற்றி விட்டு கேஸ்லேருந்து. ஏன்னா அவரோட மாமனார் அவர் மேலே கேஸ் கொடுத்தார். அப்போ அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இங்கே காசை கொடுத்து இந்த ஆள் தப்பிச்சிட்டான். அப்போ நான் நினச்சேன், எங்கேருந்து இந்த நாளுக்கு இவ்வளோ காசு வந்துச்சுன்னு. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் பேர் பாரதி வரதராஜ். நான் அப்போ பேரை சொல்ல போகிறேன், அந்த ஒரு பொண்ணு பேர் மட்டும் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த பெண் வந்து நிஜமாவே அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அவள் வந்துட்டு இந்த அயோக்கியன் இவன் செய்யது அயோக்கியத்தனெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ நேற்று வந்து டெல்லியில் ஒருத்தர் வந்து ஷர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ வெளியே விட்டுருக்காரு. இந்த மாதிரி இந்த ஜகியோட இமெயில்ஸு அந்த பாரதிக்கும் ஜகிக்கும் ப்ளஸ் அங்கே இருக்க ஒரு மா பிரத்யூஷான்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இருக்கு, ஒரு சாமியார் பொம்பளை. அந்த சாமியார் பொம்பளை இவங்க 3 பேர்த்துக்கும் நடக்கிற இமெயில் கான்வர்சேஷனெல்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு. என்கிட்டயும் காப்பீஸ் இருக்குது, பட் ஐ ஓன்ட் வேஸ்ட் மை டைம். ஏன்னா எல்லாத்துக்குமே அதெல்லாம் படிக்க தெரியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் அப்போ வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது. இது வந்து நம்ம நாட்டில் சிபிஐக்கோ இன்டெலிஜென்ஸ்க்கோ இடிக்கோ இதெல்லாம் தெரியாமையாக இருக்க போகுது. அப்போது மேலிடத்தோட என்ன சொல்கிறது ஆதரவோடையும் செல்வாக்கோடையும் இவர்கள் எல்லாம் இந்த சாமியார்கள் நம்ம ஹிந்துஸ் பேரை கெடுக்கிறானுங்க. நான் வந்துட்டு இது ஹிந்து இதில் மட்டும் நடக்குது சொல்ல, நிறைய கிறிஸ்டின் இடத்துலையும் நடக்குது, முஸ்லீம் இதுலேயும் நடக்குது. ஆனால் தப்பு தான். நம்ம இது சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணனா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா பாதிக்கப்படுறது வந்து சின்ன குழந்தைங்க. இது வந்து பாஸ்கோ ஆக்ட் கீழே வருது. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்குறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னோட இது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, எதுக்காக என்னை சிவன் அங்கே கூப்பிட்டாருன்னா இந்த இஷ்யூவை எடுத்து நீ சண்டை போடுன்னு சொல்கிறது தான் சிவனோட உத்தரவு. எனக்கு சிவன் அண்ட் கிருஷ்ணா 2 பேரோட உத்தரவு என்னென்னா, கீதா என்ன நடந்தாலும் நீ முன்கால் வச்சா பின்கால் வைக்காத, ஏன்னா எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த என்னோட பேசின வெவ்வேறு பேர், அவங்க பேர் யார் பேரும் நான் சொல்ல மாட்டேன். அப்போ இந்த பாரதி வரதராஜ் சொல்கிற பொம்பளைக்கும் இந்த அந்த பொம்பளை என்ன சொல்லுதாமா, இந்த ஜகி வாசுதேவ் என்கிட்ட 40 கோடி என்கிட்ட இருந்து திருடிட்டா, ஆகிய நான் பழி எடுக்கணும்ட்டு. ஆனால் அதுவுமே போய் ஏன்னா எல்லா பிஸ்னஸ் அந்த ஆள் பண்ணுற ஒரு 7-8 கம்பெனியில் இந்த பாரதி வரதராஜ் ஒரு டைரக்டர், ப்ளஸ் அந்த மா பிரத்யூஷ்மா சொல்கிற ஒரு பொம்பளை வந்து அதில் டைரக்டர். அப்போ வந்து
அவ்வளோ உன்னை டைரக்டாக ஆக்குனா அப்போ எவ்வளோ க்ளோஸாக உங்கள் உறவு இருக்கணும். அப்போ வந்து அந்த பொம்பளை என்ன செய்தாமா, இந்த ஒரு சிலர் அவங்க அந்த அம்மா அந்த பொம்பளை பேரை சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுதாமா, எங்கள் தம்பி வந்து ஆந்திராவில் பெரிய செல்வாக்கானவர் அரசியல்வாதி, உங்களை ஆள் வச்சு தூக்கிடுவேன். என்னடி நீங்களாம் ஆளை வச்சு தூக்குவீங்க, என்ன பயமா தூக்கிட்டா? அப்போ அதுக்கு முன்னால் அந்த கடவுள் உங்களை தூக்க மாட்டாரு. அப்போ என்னத்துக்கு கடவுள் வந்து நியாயம் நீதின்னு சொல்றாரு? எதுக்கு தர்மத்தை பற்றி கிருஷ்ணர் பேசுறாரு? அதர்மத்தை நீ சப்போர்ட் பண்ணிட்டு நேற்று சாயந்தரத்துலேருந்து எனக்கு ஒரே சண்டைடா. என்னடா இந்த கடவுள் ரெண்டும் வந்துட்டு இந்த அயோக்கியனை நீ காப்பாற்றிட்டு இருக்கீங்க, இவனுக்கு ஒரு சிவன் ராத்திரியா? இந்த முட்டாள் மக்கள் போறாங்க பாருங்க இந்த சிவன் ராத்திரின்னு குதிச்சுட்டு. சத்தியம் பாரு, சத்தியம், நான் பேசுறது சத்தியம். அப்போ வந்து இவன்கள் எதுக்கு சிவன் ராத்திரிக்கு போகிறாங்க? முட்டா பசங்க 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு அங்கே பாதிக்கப்படுறது வந்து அப்பாவி குழந்தைகள், அப்பாவி ஆண் பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தைங்க மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைங்களையும் இப்படி அந்த தமிழில் என்ன பேசுறதுன்னு தெரியாது. பாலியல் குற்றம் ஆண் பசங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நடக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ பெருசாக ஆக அவங்களுக்கு வந்து மனசு அவ்வளோ என்ன சொல்கிறது, மென்டல் டென்ஷன், டார்ச்சர், இதெல்லாம் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து இந்த கடவுள் எதுக்கு இருக்கிறார்? இந்த கடவுள் உண்மையான மக்களுக்கு. அப்போ நான் வந்து நினைக்கிறேன் அந்த குழந்தைங்களோட கர்மா. பட் அந்த கர்மான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு யுத்தம், அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கும் ஒரு யுத்தம். இந்த அயோக்கியனை வந்துட்டு இந்த மக்கள் ஓடுறாங்க பாருங்க. ஈஷா என்னையே நிறைய பேர், உனக்கு தெரியும், நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வரும்போது ஒவ்வொருத்தரும் என்னை ஏறும்போது கேட்பாங்க, எங்கன்னா வெளியூர்லேருந்து வராங்க, நீங்கள் ஈஷாவான்னு கேட்பாங்க. நான் முதல் வேலை சொல்வேன், அவன் ஃப்ராடு, அவன் ஒரு ட்ரக் பெட்லர், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு இதே வார்த்தை தான் சொல்லுவேன். இதே வார்த்தை தான் சொல்லுவேன். நான் இதை பயப்பட்டு திருப்பி நீ என்ன இது டெஃபமேஷன் சூட் போடு, கேஸ் போடு, அதை பற்றி கவலை, தூக்கு தண்டனையே கொடு. நான் வந்து இதை கண்டிப்பாக இந்த யுத்தத்தை நடத்தியே தீர்வேன். ஓகே, அவங்க எல்லாரும் திருப்பி வாபஸ் வாங்கினாலும் நான் இதை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தே தீர்வேன். இது வந்து மக்கள் மேலே தான் தப்பு. இதெல்லாம் வந்து அந்த ராம் ரஹீம்னு ஒருத்தர் இருந்தால் பாருங்க, இந்த ஹரியானாவில் ஒருத்தர் வந்து நிறைய பேர்த்த கொலை பண்ணி, இவனும் நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்கானமா. அந்த நபர்கள் அங்கே படித்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அங்கே வந்து உள்ளார நம்மளாம் அன்றைக்கி பேசினோம், எதுக்கு அவன் வந்து ஒரு இந்த கிரிமேஷன் இந்த சுடுகாடு இது அவனோட ஆசிரமத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த கேள்வி அன்றைக்கி கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி தெரியாது, நிறைய பேர்த்த கொண்டு அங்கேயே வந்து அவன் எரிச்சிடுறானம்மா. அப்போ வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, நம்ம எல்லாரும் நம்புகிறோம் ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் நிச்சயமாகவே சக்தி வாய்ந்தவராக இருந்தால் இவனை அழித்தே தீருவாங்க. இப்போ நாம் பேசுறது உண்மையாக இருந்தால் நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றுவார். அவன் நல்லவன் சொன்னால் கடவுள் அவனை காப்பாற்றுவான். ஆனால் நீ அதர்வன வேதத்தில் வந்துட்டு அவனுக்கு செய்வினை பண்ணி இந்த பிளாக் மேஜிக் பண்ணி நீ ஜெயிச்சிடலாம் நினச்சின்னா அந்த காளி உன்னை பார்த்துருவா, அவன் முடிச்சிருவா. ஓகே, நான் வந்து காளியோட குழந்தை, அந்த காளியை என்னை காப்பாற்றுவா. இல்லாட்டி நாங்கள் போய் பேசினோன்னா எங்களை கடவுள் அழிச்சிருவாங்க. இதுதான் நான் இது வந்து ராஜசேகர் ரெட்டி கதையில் நான் சொன்னேன். 2009 நினைக்கிறேன். ஆமாம், 2009 ராஜசேகர் ரெட்டி வந்து இந்த எப்படி திருப்பதி கோயில் வந்து அவங்க வந்து இந்த நகையெல்லாம் திருடினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் கிடச்சிது. ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் வந்து இது நிறைய பேருக்கு சொல்லும் போது, அப்போல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது நம்மளுக்கு இப்படி சொல்கிறதுக்கு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், கடைசியாக வந்து இந்த எஸ் குருமூர்த்தின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் இருக்கிறான், இன்னொரு ஃப்ராடு. அந்த ஆள்கிட்ட சொன்னப்போ அவர் சொன்னால் இதுக்கு சாட்சி என்ன, எவிடன்ஸ் என்ன? நான் சொன்னேன் பாருங்க, நான் வந்து அது யார் சொன்னாங்களோ அவங்கள நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் அவங்க உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அந்த ஆள் அப்போ செத்துட்டார், கொண்டுட்டாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் நான் வந்து சொல்ல முடியாது. நான் சொல்கிறது பொய்யா இருந்தா, அவர் எனக்கு பொய் சொல்லியிருந்தாருன்னா நான் அதை பொய் சொல்கிறேன்னா நான் 3 மாதம் 3 வருஷத்துக்குள்ள செத்துருவேன். அதே இது அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா 3 மாதம் 3 வருஷத்துக்குள்ள செத்துருவாங்க. நான் இது வந்து அவர்கிட்ட ஜூன் ஜூலையில் சொன்னேன். 2009 எலெக்ஷன் முடிஞ்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ப்ளஸ் ஆந்திரா அசம்பிளி எலெக்ஷன். அதே மாதிரி அந்த ஆள் செப்டம்பர் 1 or 2 நான் அன்றைக்கி வந்து ஜெர்மனியில் இருந்தேன். நிறைய பேர்த்துக்கு இந்த பேட்டி நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் நம்ம இதில் யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். அப்போ அந்த ஆள் செத்துட்டான். செத்தப்போ வந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, கீதா உன் வாய்க்கு சக்கரை போடணும், நீ சொன்னது நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சக்கரை போடுறதுக்கோ எதுவும் தெரியல. நம்ம வந்து உண்மைக்காக நம்ம போராடுறோம். நியாயம் எங்கே அதர்மம் நடக்குதோ நம்ம அதை தட்டி காட்டி நம்மளாம் மனுஷனாக பிறக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, வேஸ்ட், நம்மளோட ஜென்மமே வேஸ்ட்.
அப்போ வந்து இன்றைக்கு இதே தான் இந்த ஜக்கி வாசுதேவ் அந்த அவனெல்லாம் ஒரு என்ன சொல்றது பிசாசா என்ன சொல்றது தமிழ்ல இஸ் அ டெமின்